வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். வீக் நம்பர் 3ல நம்ம டைம் அண்ட் ஒர்க் இந்த டெஸ்ட் வச்சுருந்தது. ஸோ இந்த டெஸ்ட்டில் 190வது கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதை செக் பண்ணும்போது உண்மையிலே மிஸ்டேக் இருக்குது தான். ஸோ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் ஆன்சராக வராது. என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அருள், மதன், ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர். தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல் 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ராம் அருளின் நேரத்தை போல 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுப்பார்? ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக 10th புக்கில் ஓகேங்களா. ஸோ 10th புக்கில் அழகு பயிற்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அழகு பயிற்சி 3 அப்படிங்கிறது பேஜ் 158 159வது பேஜ். ஓகே, 159வது பேஜில் 8வது கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் புக் பேக் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம காமிச்சிருக்க இந்த 4 ஆப்ஷனில் வரல, வேறு ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ மிஸ்டேக்கு கண்டிப்பாக அதை சரி பண்ணணும். எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அருள் அப்படிங்கிற ஒரு 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அருள், மதன், ராம் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரத்தில் வேலையை முடிப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குவாங்களா? இப்போது அருள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், மதன் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ராம் இசட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ 3 பேர்த்தோட 1 மணி நேரம் ஒர்க்கு அதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? 1/x + 1/y + 1/z. இவங்க 3 பேர்த்தோட 1 மணி நேரம், அதாவது 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரத்தை வேலையை முடிச்சிருவாங்க. இவங்க 3 பேர்த்தோட 1 மணி நேரம் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1/6. ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா. இப்போ தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்னங்கிற கவனிங்க. அருளை போல் 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ மதன் அப்படிங்கிற ஒரு ஒய். ஓகேவா, ரைட். இந்த ஒய் அப்படிங்கிற மதன் அருளை போல் 2 மடங்கு எடுத்துக்குவார். ஓகேவா. ஸோ அப்போ அதனால ஒய்யோட வேல்யூ 2x நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அதே போல் இங்கே கவனிங்க. மேலும் ராம் அருளின் நேரத்தை போல 3 மடங்கு எடுத்துக்கொள்வார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராம இசட்னு எடுத்திருந்தோம், அவர் அருள் எடுத்தது போல் 3 மடங்கு எடுத்துக்குவார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இப்போது இந்த 2 வேல்யூ, அதாவது ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ, இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா. இப்போ 1/xல் நம்ம எந்த மாற்றமும் பண்ண போகிறதில்ல, ப்ளஸ் 1/y. அப்போ 1/ ஒய்யோட வேல்யூ என்ன? நம்ம 2xன்னு கண்டுபிடிச்சிக்கோம், 2x அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் 1/ இசட்டோட வேல்யூ 3x நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ 3x நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 1/6. ஓகேவா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லா வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிடுவோம். 2, 3 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இருக்குது, மீதி நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6x கிடைக்கும். அப்போ மேலேயும் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ 6ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 2x இருக்குது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 6x கிடைக்கும். அப்போ மேலேயும் 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 3. ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே 3x × 2. ஓகேவா. இப்போ 2 6ன்னு வரும், அப்போ மேலே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்புங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனி நம்ம ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மேலே இருக்க நம்பர் ஆட் பண்ணுங்கள். 6 + 3 + 2 மொத்தம் 11 அப்படிங்கிற வரும். ஓகே. 11/6x ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா. இப்போ இதில் இருந்து இந்த 6xை மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 அந்த 6 கேன்சல் ஆயிரும். 11/x ஈக்குவல் டு 1ன்னு இருந்தது, இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ 11ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அப்போது எக்ஸ் 11 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன? ஒய் வேல்யூலையும் இசட் வேல்யூலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ இங்கே ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ 11 அப்படின்னா ஒய் வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே, அப்போ 2 × 11 22. அடுத்து இசட்டோட வேல்யூ 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே, 3 × 11 33 அப்படிங்கிற கிடைக்கும். அப்போது 3 பேர்த்தோட தனித்தனி வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 11, 22, 33. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். 11, 12, 33. ஸோ நீங்கள் 10th புக்கில் பயிற்சி
3ல் அதாவது அழகு பயிற்சி 3ல் பேஜ் 159வது 8வது கொஸ்டினோட புக் பேக் உள்ள ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிகள் 22 மணி 33 மணிகள்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணி சொன்ன நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருமே ஒரு சில பேர் இன்னும் ஒரு 4-5 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ அடுத்து உள்ள மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டுக்க டவுட்டை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.